வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசாம முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகாரி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னடா அது? அந்த வீரா குடும்பத்த வந்து ஏதாவது பண்ணி மாட்டி விடலான்னு பார்த்தா, ஒண்ணும் வந்து புலன்பட மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? அவங்க தான் காரணம்னு என்னால உறுதியா சொல்ல முடியுது. ஆனா, அவைங்க சொல்ற காரணத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா, சம்மந்தம் இருக்கிற மாரியே தெரியலையே. மாறன் ஒருவேளை கெட்டிக்காரத்தனமா வந்து பெர்ஃபார்ம் பண்றானோ? உண்மைய வெளிக்கொண்டு வந்துரலான்னு பார்த்தா, நம்ப அதிகாரிகளும் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்றாங்க. எந்த உண்மையும் கண்டுபிடிக்கிற மாரியே தெர்ல. அவங்க ஒரு வேள வந்து சுதாரிச்சுட்டாங்களோ, வந்தது அதிகாரின்னு தெரிஞ்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த அதிகாரி அப்பன்னு பார்த்து, இத அப்படியே விடக்கூடாது. நம்ப தான் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சூர்யா வந்து, அந்த கோயில்ல ஒரு நாள் ஃபுல்லா இருந்தேன்னு சொன்னாங்கல்ல. கண்மணி, பிருந்தா, வீரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபுல்லாவே கோயில்ல இல்லங்கிற விஷயம் சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல உடனே அந்த அதிகாரிக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து அனுப்பிச்சு வச்ச உடனே, "மேடம், நான் இப்ப என் ஃபோன் நம்பர் மூலியமா உங்களுக்கு ஒரு ஆதாரத்த வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நான் ரொம்பயே அந்த குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவன் மேடம். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்கிட்ட ஃபோன்ல வந்து கேளுங்க. நான் சொல்றேன். என்ன பார்க்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க. சரிங்களா?" "சரிப்பா, என்ன விஷயம்?" அந்த ஃபோன்ல இருக்கிற ஆதாரத்த பார்த்தாலே தெரியும். பிருந்தா, கண்மணி, வீரா 3 பேரும் அங்க வந்தாங்களா இல்லையான்னு உங்ககிட்ட அது மாரி தானே பொய்யா வந்து சொல்லியிருக்காங்க. டேய்! இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னா, நான் உன்ன யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்லாம் நினைக்கல. அப்பன்னா அவங்கள பத்தி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு ஏகப்பட்டது நல்லாவே தெரியும் போல இருக்கே! அப்படின்னா அந்த குடும்பத்தில இருக்கிற ஒரு ஆள் தான். என்ன கரெக்ட்டா? சரி மேடம். அதெல்லாம் எதுக்கு மேடம் உங்களுக்கு? நான் சொன்னத மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுட்டாங்க. எது எப்படியோ நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து முடிச்ச உடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீராக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வீராக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே, "நீ உன் அக்காவ கூட்டிட்டு இங்க வா. உன்கிட்ட வந்து பேச வேண்டியதெல்லாம் இருக்கு." "என்ன சொல்றீங்க? என்ன பேசணும்?" "பிருந்தா இப்ப அங்க இல்ல. பிருந்தா என்கிட்ட தான் இருக்கா. நீ ஒட்டுமொத்த குடும்பமா வந்தாலும் சரி, இல்ல தனியா வந்தாலும் சரி, இங்க உடனே வா. இல்லன்னு வச்சுக்கயேன், பிருந்தாவ நான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவேன். பாவம் எதுவா இருந்தாலும் அக்கா வந்தா தான் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள நான் பேச வச்சரட்டுமா?" அப்படின்னு சொன்னோனே, உடனே வரேன்னு சொல்லிட்டு, "அக்கா வாக்கா ஒரு முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "நீ முன்னாடி போக்கான்னு" சொல்லி மாறன் கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து, "இப்ப நீ வரலன்னு வச்சுக்கயேன், உன் புருஷனுக்கு தகவல் சொல்லலாம். என்னமோ ஏதோன்னு யோசிச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பிருந்தா, பிருந்தா உங்க அக்கா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உன்கிட்ட கேள்வி கேட்குறேன். சரியா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இல்ல, நீங்க இப்படியெல்லாம் பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு. எங்க மாமாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா" "என்னது? மாமாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்ன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து கத்துறாங்க. "பேசாம ஓரமா போய் உட்காந்துரு. இல்லன்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னோனே" அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. கண்மணி, வீராவும் ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே அப்படியே வந்து பிருந்தா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. "அக்காங்கிற" மாரி கத்துறாங்க அந்த இடத்துல. "ஏய்! இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நெனச்சியா? இல்ல உன் வீடு நெனச்சியா? இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க. பேசாம இருக்கணும். 3 பேர் வரிசையா வந்து நில்லுங்க." அப்படின்னு சொன்னோனே, "இன்னமும் நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கல. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நான் நல்லா சுத்தி சுத்தி வந்து பார்த்தேம்மா. என் வாழ்நாள் ஃபுல்லா இவ்வளவு பொறுமையாவும், நிதானமாவும் இருந்ததே இல்ல. இருப்பினும் உங்களுக்காக ஒரு வீடியோவ நானும் 4 வாட்டி பார்த்தேன். இதுதான் அந்த கோயில்ல இருக்கிற ஃபுட்டேஜு. நீங்க 23ஆம் தேதி போன மாசம் அங்க போனீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கள்ல. 3 பேரும் சொல்லி வச்ச மாரி ஒரே விஷயத்த சொன்னீங்கள்ல. அந்த ஃபுட்டேஜ் தாம்மா இது. நானும் வந்து சாதாரணமா பார்த்தேம்மா. நீங்க 3 பேரும் இல்ல. அச்சச்சோ! சரி ஏதாவது முக்காடு கிக்காடு போட்டு வந்திருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பூத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்த்தேம்மா. அப்பயும் நீங்க இல்ல. சரி, உங்களுக்கு மாயாஜாலம்லாம் தெரியும் போல இருக்குன்னு, அங்க வேற யாரும் இருக்காங்களான்னு சொல்லி கூட எம்ப்டி ஸ்க்ரீன கூட பார்த்தேன். அப்ப கூட நீங்க இல்ல. உங்களுக்கு மாயாஜாலம்லாம் தெரியுமா? எனக்கு இப்பதாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ச்சே! உண்மையெல்லாம் எப்புட்றா இவ்ளோ வேகமா வந்து கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க நீங்க இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டா இருக்கு. இப்ப இந்த ஃபுட்டேஜ்ல அங்க நீங்க இல்ல. இத வச்சே என்னால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ முடியும். சரியா? இன்னைக்கு 3 பேரும் வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்றாதீங்க. இது கனவுல கூட நடக்காது. 3 பேரும் உண்மைய சொல்லாம, உன் புருஷன் வந்தாலும் சரி, இல்ல உன் மாமனார் வந்தாலும் சரி, உங்கள இப்போதைக்கு வெளிய அனுப்பவே மாட்டோம். முடிவு உங்க கையில. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது,
பிருந்தா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அச்சச்சோ! என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறப்ப, கஞ்சாடையில அப்படியே வந்து வீரா வந்து சொல்லாதங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் என்னடி! அப்பனா எல்லாருக்குமே எல்லாம் வந்து தெரியும். அப்படிதானே? சரி, சரி. பிருந்தாவ கூட்டிட்டு போயிட்டு தனியா விசாரிச்சா, எல்லாம் தெரிஞ்சிரும் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இப்ப விசாரிக்க போறேன் பிருந்தாவ. இந்த 3 பேர்ல நீ தான் ரொம்பவே வந்து சின்ன பொண்ணா இருக்க. இப்ப நீ உண்மைய சொன்னனா, இந்த பிரச்சனையே வராது. நான் உன்ன விட்டுருவேன். இல்ல நான் எங்க அக்கா கிட்ட போணும் அப்படின்னு சொன்னோனே, சொல்ல புரியா இல்லையா? மேடம் இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் சரிப்பட்டு வராது. இந்த இடத்த விட்டு நீங்க அசைஞ்சீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு பிருந்தா என்கிட்ட வசமா வந்து சிக்கிடுவா. பார்த்துக்க அப்படின்னு அதிரடியா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல அதிகாரி உடனே மாறனுக்கு எப்படியோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே. அவங்க தான் இது மாரி கூட்டிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஸ்டேஷன்லன்னு சொல்லிட்டு, மாறனுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு நபர நல்லா தெரியும் போல. ஃபோன் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே, "உங்க வீட்டு 3 பொண்ணுங்களும் இங்க தான் இருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ வந்தா கொஞ்சம் வசதியா இருக்குன்னு" சொன்னோனே, மாறன் வந்து வேக வேகமா வராங்க. "என்னடா அது சத்திய சோதனையா இருக்கேன்னு" சொல்லி வரும்போதே வந்து வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிச்சு, ஜாமீன் தான் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சிருக்காங்களே, அந்த பேப்பரையும் எடுத்துட்டு வர சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. "என்னப்பா இது இப்படியெல்லாம் நடக்குதே! இதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். இவன் உண்மைய சொல்றானா? இல்ல பொய் சொல்றானா? நம்பகிட்டயே வந்து வேலைய காட்டுறானோ?" அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வராங்க. "மேடம் உங்கள பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன்." "அப்படியா? எதுக்காக?" "நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்." "எதுக்காக சும்மா சும்மா அவங்கள வந்து விசாரிக்கிறீங்க?" "அப்படியா தம்பி? ஒரு நிமிஷம். நீ தான் ரொம்ப விவரமானவனாச்சே. இப்ப இத கேட்கிறியான்னு சொன்னோனே, 3 பேரும் அன்னைக்கு பேசினத எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோனே, என்ன சொன்னாங்க 3 பேரும்? அந்த கோயில்ல இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கல. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுனோனே, கோயில்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த கோயில்ல இருக்கிற ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட்டேஜ் எங்கடா இதுல இல்ல? என்னடா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்புட்றா தெரியுது? என்ன விளையாட்டு காட்டி இந்த வாட்டி வந்து ஓவரா வந்து பேசலான்னு பார்த்தியா? இந்த வாட்டி உன்னால இங்கேருந்து உங்க வீட்டு பொண்ணுங்கள கூட்டிட்டு போவே முடியாது. என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்கிற மாரி சொல்றாப்புல அந்த அதிகாரி. மேடம் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு சந்தேகம் தான் வந்திருக்கு தவிர, காரணம் இவங்க தானா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, டேய் இந்த ஆதாரம் போதும்டா எனக்கு. அப்படியா மேடம்? சரின்னு சொல்லிட்டு, மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பிருந்தா, கண்மணி, வீரா 3 பேரையும் நான் இங்கேருந்து கூட்டிட்டு தான் போவேன். யார் நெனச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு அதிகாரி முன்னாடியே பேசும்போது, "டேய் இந்த வாட்டி ஏதாவது பிரச்சனை வந்தான்னு வச்சுக்கயேன் அப்புறம் அவ்வளோதான். சார் எதுக்கு சார் இங்க வந்து நிக்கிறீங்க? எங்க 2 பேருக்கு சண்டை மூட்டி விடவா? வந்த வேலைய சொல்லுங்கன்னு" சொன்னோனே, 3 பேருக்கும் நாங்க ஜாமீன் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லி பேப்பர வந்து எடுத்து காட்டுனோனே, வீரா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. "என்னடா தப்பு செஞ்சிருக்கிறதுனால தானடா முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சிருக்க. மேடம் இத நீங்க அப்படி கூட யோசிக்கலாம். அதே மாரி சம்மந்தமே படாத ஒரு விஷயத்துல எங்கள மாட்டி விடணும்னு ஒரு கூட்டமே வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு நாங்க எடுத்துப்போமா மாட்டோமா? இது எல்லாம் முன்னெச்சரிக்கை தான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம எங்க குடும்பம், எங்க வீட்டு பொண்ணுங்கள விட்டுட்டு பாக்கி இருக்கிறவங்கள உண்மையான ஆள தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோனே, "இந்த வாட்டி போங்க. ஆனா இத நான் சும்மா விடமாட்டேன். மாறா என்ன ஜெயிச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஜெயிக்கிறதுக்காக நான் இங்க வரல மேடம். என் குடும்பத்த மீட்டு எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். பார்க்கலான்டா அடுத்த வாட்டி" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அதிகாரியும் மாறணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.